Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போது யாவரும் தேவனுடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அற்புதர், அற்புதர் ஆராதனை தேவனே, நீர் அற்புதர், அற்புதர் அதிசயங்களை காணப்படுகிற தேவனே, நீர் அற்புதர் மகிமையானவரே, நீர் அற்புதர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மாட்சிமையானவரே, ஸ்தோத்ரா, ஸ்தோத்ரா, பரிசுத்தரே, ஸ்தோத்ரா, எங்கள் பரலோக ராஜாதி ராஜாவே, ஸ்தோத்ரா, எங்கள் ஆராதனைக்குரியவரே, ஸ்தோத்ரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகத்துவமானவரே, ஸ்தோத்ரா, 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 பரிசுத்தர், பரிசுத்தர், எங்கள் தேவன், தேவாதி தேவனே, நீர் பரிசுத்தர். மகிமை மாட்சிமை நிறைந்த தேவனே, நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Stotra, 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 manavare, hallelujah, 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 மகிமை மாட்சிமை மாணவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரலோக தேவாதி தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. வல்லவர், வல்லவர், நல்லவர், நல்லவர், மகிமை மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நல்லவர், நல்லவர். ஹalleluya, hallelujah. அதிசயங்களை காணப்படுகிற தேவனவர். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. பரிசுத்த, பரிசுத்த, பரலோக தேவாதி தேவனே, நீர் பரிசுத்தர். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. இயேசுவே, இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, கல்வாரி நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் கல்வாரி நாயகன். ஹalleluya, hallelujah, hallelujah. நன்மைகளின் நாயகன். நமக்கு நன்மைகளை செய்யும்படியாக நம்மை அழைத்தாரே, ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, hallelujah, hallelujah. மகிமை மாட்சிமையான தேவனை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்தர், பரிசுத்தர். ஹalleluya, hallelujah. நம்மை பரிசுத்த பாதையில் நடக்கும்படி நம்மை அழைத்தாரே. ஹalleluya, சேற்றில் புலந்து கடந்த நம்மை ஹalleluya பரிசுத்த பாதையில் நடக்கும்படியாக அழைத்தாரே. நித்திய ஜீவனுக்காக அழைத்தாரே. அவரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. நித்திய ஜீவ பாதையை காண்பித்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, hallelujah. நித்தியத்தை குறித்து எல்லா மகிமைகளை நமக்கு கற்று தந்தாரே, ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, hallelujah. அவர் அதிசயமான தேவன், அதிசயமான தேவன் அவர். ஹalleluya, தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். ஹalleluya, hallelujah. எல்ரோயி, ஹalleluya, hallelujah. ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, hallelujah. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, hallelujah. யெகோவா தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, hallelujah. கேருபீன்கள், சேராபீன்கள் ஆராதிக்கும் பரிசுத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக தேவாதி தேவன் பரிசுத்தர், ராஜாதி ராஜன் பரிசுத்தர். ஹalleluya, hallelujah. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனை ஸ்தோத்திரிப்போம். அவர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன். ஹalleluya, சர்வ சிருஷ்டிகர். ஹalleluya, hallelujah, hallelujah. எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. அற்புதர், அற்புதர். ஹalleluya. மகத்துவம் நிறைந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். அவர் மகத்துவம் நிறைந்த தேவன், மாட்சிமை நிறைந்தவர். ஹalleluya, hallelujah. மகத்துவம் நிறைந்தவர். ஹalleluya. நம்ம கீழ் வாசமாய் இருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். அவர் நம்ம கீழ் இப்போது வாசமாய் இருக்கிறாரே. ஆதியின் ஜலத்தின் மேல் அசைவாடி தேவன் இப்போது நம்ம கீழ் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, hallelujah, hallelujah. அவருடைய மகத்துவங்களை காணும்படி நம்முடைய கண்களை திறந்தாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. தீதுகள் அணுகாதவாறு வேலையடித்து பாதுகாக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, hallelujah. உள்ளங்கையில் நம்மை வரைந்திருக்கிறாரே. ஹalleluya, hallelujah, hallelujah. உள்ளங்கையில் வரைந்து பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, hallelujah. அவர் மகத்துவமான தேவன், அவர் மாட்சிமை நிறைந்த தேவன், மகத்துவம் நிறைந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். அவர் நம்முடைய ஆராதனைக்குரிய தேவன், ஆராதனைக்குரிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, hallelujah, hallelujah. ரட்சகர், ரட்சகர், நம்முடைய ரட்சிப்பின் தேவன், அவர் அடிமையில் உழந்து கிடந்தோமே. ஸ்தோத்திரம். ஹalleluya. நம்மை ரட்சித்தாரே. ஹalleluya. நம்மை உயர்ந்த ஸ்தானத்துக்கு வைக்கும்படியாக, நமக்கு மேன்மைகளை செய்யும்படியாக, ஹalleluya. அவருடைய மேன்மைகளை காணும்படியாக, அவருடைய மகத்துவங்களை காணும்படியாக நம்மை ரட்சித்தாரே. ரட்சகர். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. அழிந்து போகாமல் நம்மை தூக்கி எடுத்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, hallelujah, hallelujah. அவரே சத்தியம், அவரே ஜீவன், அவரே வழி, அவரே நம்முடைய ஜீவன். ஹalleluya, அவரே நம்முடைய சத்தியம், அவரே நம்முடைய ஜீவன். ஹalleluya, hallelujah. அவர் நித்திய ஜீவனை
அவரே நம்முடைய நித்திய ஜீவன் நித்திய ஜீவ வார்த்தைகளை நமக்கு தந்தாரே ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya ஸ்தோத்ர 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 ஹalleluya கர்த்தத்துவம் நிறைந்த தேவன் அவர். ஹalleluya மகத்துவம் நிறைந்த தேவன். ஹalleluya அதிசயமானவர். ஹalleluya ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்ற அதிசய நாமத்தை உடைய தேவன் அவர். ஹalleluya நேற்று வேண்ட என்று மாறாத தேவனை ஸ்தோத்தரிப்போம். பரலோக ராஜாதி ராஜா. ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன், சர்வ லோகத்திற்கும் அதிபதி தேவன் அவர். ஹalleluya ஸ்தோத்திரம். வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya உரையான சேர்த்து கடந்தோமே. அவர் மீட்டாரே. அவருடைய ஜீவ ரத்தத்தால் நம்மளை மீட்டாரே. நம்முடைய நாற்றங்களை எல்லாம் நீக்கும்படியாக நம்மை அழைத்தாரே. அவரை ஸ்தோத்திரிப்போம். கல்வாரி நாயகன். நம்மீது எவ்வளவு இரக்கம் கொண்ட தேவன் அவர். நம்மீது எவ்வளவு அன்பு கொண்ட தேவன். நமக்கு சமாதானத்தை தரும்படியாக அவர் கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவ சாபங்களை சுமந்து தீர்த்தாரே. நம்முடைய ரட்சிப்பின் தேவனை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய ரட்சகர். மகத்துவம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமையானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்முடைய ஆராதனைக்குரியவர். நம் மத்தியில் இப்போதும் அசைவாடி கொண்டிருக்கிறவர், நம் துதிக்கு பாத்திரர். தோழியோரே துதிக்கு பாத்திரரே, மகத்துவமானவரே, மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதரே ஸ்தோத்திர. வசத்தே நன்மையாக முடிசூடி தலைவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திர. பரிசுத்தர். ஸ்தோத்திரம். நமக்காக ரத்தம் சிந்தனாரே, நம்முடைய பாவ சாபங்களுக்காக ரத்தம் சிந்திய தேவனை ஸ்தோத்திரிப்போம். அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரிப்போம், அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரிப்போம். நித்தம் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறாரே ஸ்தோத்திரிப்போம். ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை தந்து நடத்துகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஒவ்வொரு நாளும் நமக்கு நடக்க வேண்டிய பாதையில் ஆலோசனை தந்து நடத்துகிறாரே. பாதங்களில் இடராதபடி தனது கரங்களில் ஏந்தி நடத்துகிறாரே. ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே நடக்கும் புத்திர சீர்காலத்தை நமக்கு தந்தாரே. ஸ்தோத்திரம். அவருடைய அளவற்ற இரக்கத்திற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரம். அதிசயமானவர் அவர், அதிசயமானவர். வல்லமை மிக்க செயல்களை நம் வாழ்க்கையை செய்கிற தேவனவர். அவருடைய ஆழங்களை அதிசயங்களை நமக்கு காண்பிக்கும்படியாக அழைத்தாரே. அவருடைய மகத்துவங்களை காணும்படி நம்மை அழைத்தாரே. அவருடைய மகத்துவங்களை காணும்படி நம்முடைய கண்களை திறந்து தந்தாரே. நம்முடைய ரட்சகரை ஸ்தோத்திரிப்போம், நன்மைகளின் நாயகனவர். நன்மை நமக்கு நன்மைகளை செய்யும்படியாக நம்மை அழைத்தாரே. ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டிருந்த நம்மை சிறந்து விளங்கும்படி அவர் அழைத்தாரே. உயர்ந்தவர், உன்னதர், வல்லவர். உன்னத தேவனை ஸ்தோத்திரிப்போம், அவர் உன்னத தேவன். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. பரிசுத்தர். நம்மையும் பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். நம் ஆராதனைக்குரிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். எல்ரோயி, எல்ஷடாய். ஸ்தோத்திரம். சமாதான பிரபு, நம்முடைய ரட்சகர், சமாதான பிரபு. நமக்காக சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ரத்தம் சிந்தனாரே. ஸ்தோத்திரிப்போம். நம்மீது எவ்வளவு அன்பு, நம்மீது எவ்வளவு இரக்கம் கொண்டவர். ஸ்தோத்திரமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ரத்தத்தம் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஹalleluya அபிஷேகநாதன் அவர் ஹalleluya அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே ஹalleluya ஹalleluya அவரை ஸ்தோத்திரிப்போம் அபிஷேக தேவனை ஸ்தோத்திரிப்போம் அபிஷேகத்தால் நம்மை நம் குடும்பத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே அவருடைய பிரசன்னத்தால் அவர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya அவருடைய பிரசன்னம் ஹalleluya அவருடைய பிரசன்னத்தால் நம்மை நிரப்புகிறாரே ஹalleluya அவருடைய பிரசன்னத்தால் நம்மை மூடி மறைக்கிறாரே ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya கிருபை நிறைந்த தகப்பன் ஹalleluya 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 நம்முடைய தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya நம்முடைய தகப்பன் ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya அற்புதர் ஆராதனைக்குரியவர் அற்புதர் அற்புதர் ஹalleluya தூயோனே துதிக்கு பாத்திரரே ஹalleluya மகத்துவமானவரே மாட்சிமை நிறைந்த தேவனவர் ஹalleluya ஹalleluya பரலோக தேவன் ஹalleluya ராஜாதி ராஜா ஹalleluya ஹalleluya எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அக்கினியே கண்மலையே ஹalleluya கரம் பிடித்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya கரம் பிடித்து உயர்ந்த கண்மலையை மேல் நிறுத்துகிறவரே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் 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 ஹalleluya 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 அற்புதர் அற்புதர் எங்கள் ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர் மகத்துவமான தேவன் ஹalleluya அற்புதர் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அபிஷேகநாதனே அக்கினியே கண்மலை அக்கினியால் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 எப்போதும் அக்கினியால் நிரப்பிக் கொண்டிருக்கிறேனே ஸ்தோத்திரிக்கிறோம் அதிசயமானவரே ஸ்தோத்திரம் அபிஷேகத்தால் எப்போதும் எங்கள் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya இப்போது எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீரே ஹalleluya ஹalleluya எங்கள் துதிகளில் பிரியமாயிருக்கிற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் நம் துதிகளில் பிரியமாயிருக்கிறவர் ஹalleluya ஹalleluya இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 அற்புதரே ஸ்தோத்திர 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 எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திர எங்கள் மகத்துவமானவரே ஸ்தோத்திரம் மகிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரம் சத்தத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்திரம் ஹalleluya 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 வல்லவர் 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 நல்லவர் நல்லவர் ஹalleluya 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 அற்புதரே ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவமானவரே ஸ்தோத்திரம் ஹalleluya 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 அதிசயமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அவர் இரக்கம் நிறைந்த தேவன் அவர் ஹalleluya ஹalleluya இரக்கத்தின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்தர் 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 தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் ஹalleluya 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 வல்லவர் வல்லவர் நல்லவர் 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 ஹalleluya 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 அற்புதரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பரிசுத்தர் பரிசுத்தர் நம்முடைய தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் நம்மை பரிசுத்த பாதையில் நடக்க முடியாத நம்மை அழைத்தாரே அவருடைய நித்திய ஜீவ பாதையை காண்பித்தாரே ஹalleluya நம்முடைய நாட்டத்தை எல்லாம் அவருடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவினாரே ஹalleluya 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 உளையான செய்திருந்த நம்மை மீட்டாரே அடிமைத்தனத்தில் வீழ்ந்து கிடந்த நம்மை மீட்டாரே அவரை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே ஹalleluya ஹalleluya மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya 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 நாம இப்போது கிறிஸ்துவில் என்று மலிந்து போத பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுங்க ஹalleluya நாளைக்கு அந்த பாடலை வந்து இது பண்ணிக்கிறேன் எல்லாரும் அப்ப கேட்டு பாடலாம் இப்போது நான் பாடுவதை கேட்டு பாடுங்க கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம் அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம் கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம் அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம் அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம் அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம் கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம் அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நம்மை ஆழ்கடலில் தூக்கி வீசினாலும் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நம்மை ஆழ்கடலில் தூக்கி வீசினாலும்
கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதால் சோர்ந்து போக தேவையில்லை. கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதால் சோர்ந்து போக தேவையில்லை. கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மாடு சாய்ந்து உறவாடுவோம். போரார் நம்மை பகைத்தாலும் உலகம் வெறுத்து ஒதுக்கினாலும், போரார் நம்மை பகைத்தாலும் உலகம் வெறுத்து ஒதுக்கினாலும், கிறிஸ்து நம் சார்பில் இருப்பதால் கலங்கிடவே தேவையில்லை. கிறிஸ்து நம் சார்பில் இருப்பதால் கலங்கிடவே தேவையில்லை. கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மாறில் சாய்ந்து உறவாடுவோம். யோர்தான் நம்மை எதிர்த்தாலும் செங்கடல் வழி விடாமல் இருந்தாலும், யோர்தான் நம்மை எதிர்த்தாலும் செங்கடல் வழி விடாமல் இருந்தாலும், காட்சி செடியில் நாம் படர்ந்திருக்க பயந்து போக தேவையில்லை. காட்சி செடியில் நாம் படர்ந்திருக்க பயந்து போக தேவையில்லை. கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். வசை மொழிகள் 1000 சொன்னாலும் மாய உலகம் நம்மை அழைத்தாலும், வசை மொழிகள் 1000 சொன்னாலும் மாய உலகம் நம்மை அழைத்தாலும், கிறிஸ்து நம்மோடு நடப்பதால் பலனடைந்து எழும்பிடுவோம். கிறிஸ்து நம்மோடு நடப்பதால் பலனடைந்து எழும்பிடுவோம். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். எலியாவை போஷித்த நம் தேவன் தினமும் போஷித்து நடத்திடுவார். எலியாவை போஷித்த நம் தேவன் தினமும் போஷித்து நடத்திடுவார். காக்கும் கரங்கள் அவர் கொண்டு தினமும் காத்து நடத்திடுவார். காக்கும் கரங்கள் அவர் கொண்டு தினமும் காத்து நடத்திடுவார். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். நாம இப்ப வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக் கொள்ளுங்கள். பைபிள் ஆதியாகமம் 46, ஆதியாகமம் 46 18 முதல் 34. நம்ம நேற்றைக்கு 1 முதல் 17 வசனங்கள் படித்தோம். இன்னைக்கு 18 முதல் 34 வசனங்கள். என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். எல்லாரும் விரைவாக எடுத்துக் கொள்ளுங்கள் பைபிள். இஸ்ரவேல் தனக்கு 18 இவர்கள் லாபான் தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு கொடுத்த சில்பாயுடைய பிள்ளைகள். அவள் இந்த 16 பேரின் யாக்கோபுக்கு பெற்றாள். யாக்கோபின் மனைவியாகிய ராகேலுடைய குமாரர் யோசேப்பு, பென்யமின் என்பவர்கள். யோசேப்புக்கு எகிப்து தேசத்திலே மனாசேயும் எப்ராயும் வந்தார்கள். அவர்களை ஓன்பட்டகத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத் அவருக்கு பெற்றாள். பென்யமினுடைய குமாரர் பேரா, பேகேர், அஸ்பேல், கேரான், நாகமான், ஏகிரோஸ், முப்பிம், உப்பிம், ஆப்துல் என்பவர்கள். ராகேல் யாக்கோபுக்கு பெற்ற குமாரராகிய இவர்கள் எல்லாரும் 14 பேர். பானுடைய குமாரன் உசி என்பவன். நப்தலியின் குமாரன் யாசேன், சூனி, எத்சேர், சில்லேர் என்பவர்கள். இவர்கள் லாபான் தன் குமாரத்தியாகிய ராகேலுக்கு கொடுத்த பில்கால் யாக்கோபுக்கு பெற்றவர்கள். இவர்கள் எல்லாரும் 7 பேர். யாக்கோபுடைய குமாரனின் மனைவிகளை தவிர அவனுடைய கற்பப்பிராப்பிலிருந்து அவன் மூலமாய் எகிப்திலே வந்தவர்கள் எல்லாரும் 66 பேர். யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் 2 பேர்.
ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர் கோசேன் நாட்டிலே தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை தனக்கு முன்னாக அவரிடத்தில் யாக்கோபு அனுப்பினான். அவர்கள் கோசேனிலே சேர்ந்தார்கள். யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகி இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான். பின்பு யோசேப்பு தன் சகோதரனை தன் தகப்பனுடைய குடும்பத்தாரியை நோக்கி, நான் பார்வோனிடத்துக்கு போய் கானான் தேசத்தில் என் சகோதரரும் என் தகப்பன் குடும்பத்தாரும் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மேய்ப்பர்கள், ஆடு மாடுகளை மேய்க்கிறது அவர்கள் தொழில். அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளை தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள் என்று அவர்களுக்கு சொல்லுகிறேன். பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால் நீங்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களை போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் மெய்ப்பர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்திற்கு அருவருப்பாய் இருக்கிறார்கள் என்றான். நாமும் இந்த அதிகாரத்திலிருந்து பார்க்கும்போது நாம் இப்போது பார்த்தோம், நேற்றுக்கு என்ன பார்த்தோம்? அவர்கள் எகிப்து தேசத்துக்கு இஸ்ரவேல் ஆகிய யாக்கோபாகிய இஸ்ரவேல் எகிப்து தேசத்தை நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்த்தோம். அந்த தேசத்தில் அதிகமாய் இவர்கள் வாழ்ந்த தேசத்தில் கானான் தேசத்தில் அதிக நாளுக்கு நாள் அதிக பஞ்சம் ஏற்பட்டதனால் அங்கே யோசேப்பு தன் மகனாகி யோசேப்பு அதிபதியாக இருக்கிறதை அறிந்தும் அவர்கள் யோசேப்பு அழைப்பின் நிமித்தமும் அங்கே எகிப்து தேசத்துக்கு செல்கிறார்கள். அவர்கள் சந்ததியை குறித்து இங்கே ஒவ்வொன்றாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாக்கோபு தன் மனைவி, அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள், குமாரத்திகள், அவர்களுடைய சந்ததிகள், இப்படியாக 66 பேர் எங்கே செல்கிறார்கள்? எகிப்து தேசத்துக்கு செல்கிறார்கள். மொத்தம் இங்கே யாக்கோபோடு சென்றவர் 66 பேர். அங்கே மீண்டும் 4 பேர் இருக்கிறார்கள். மொத்தம் 70 பேர். 4 பேர் யார் என்றால் யோசேப்பு, அவனுடைய மனைவி, அவருக்கு 2 பிள்ளைகள். அங்கே எகிப்திலே பிறந்தவர்கள். யோசேப்பு எகிப்துக்கு சென்ற பின் அங்கே திருமணமாகி அங்கே 2 பிள்ளைகள். மொத்தம் அங்கே யாக்கோபு இங்கே இருந்து கடந்து சென்றது, கானான் தேசத்திலிருந்து அவர்கள் கடந்து சென்றது 56 பேரும். யோசேப்பு அவர் மனைவி 2 பிள்ளைகள், மொத்தமாக எகிப்தில் 70 பேர், யாக்கோபின் வம்சம் 70 பேர் அங்கே கடந்து சென்றிருக்கிறார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பஞ்ச காலத்தில் அவர்கள் தங்களை காத்துக் கொள்ளும்படியாக அந்த தேசத்தில் அவர்கள் கடந்து யோசேப்பின் மூலமாக கடந்து செல்கிறார்கள். அங்கே யோசேப்பு அவர்களுக்கு ஒன்றை சொல்கிறான், நீங்கள் வந்ததை என் ராஜாவாகிய பார்வோனிடம் நான் தெரிவித்துக் கொள்வேன் என்றும், அடுத்து உங்களிடம் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்கள் என்று கேட்டால் நீங்கள் மேய்ப்பர்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறான். அவர்கள் கோசே தேச நாட்டிலே குடியிருக்க வேண்டும் என்றும் அவன் விரும்புகிறான். அங்கே இருந்தால் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் என்பதற்காக அவன் அப்போது சொல்லி இருக்கலாம். அதனால் யோசிப்பு அவர்கள் என்ன சொல்றான், மேய்ப்பர்கள் என்றால் எகிப்தியர்களுக்கு அந்த அளவுக்கு பிடிப்பதில்லை. அதனால் அவன் இவர்களுடைய தொழில் மேய்ப்பர்கள் தொழில், ஆடு மாடுகளை மேய்க்கிற தொழில் இவர்கள். ஆனால் அவன் கோசேன் நாட்டில் இருந்தால்தான் இவர்கள் நன்றாக இருப்பார்கள், பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பதற்காக அவர்கள் அந்த இடத்தில் இருக்கும்படியாக அவன் பார்வர்களுக்கு நீங்கள் கேட்கும் போது நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? நாங்கள் மேய்ப்பர்கள், எங்களுடைய பாரம்பரியம் எங்கள் பிதாக்கள் முதல் எல்லாரும் நாங்கள் மேய்ப்பர்களாக இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று யோசிப்பு அவர்களுக்கு அறிவினை கூறுகிறான். அவர்கள் தொழிலே மேய்ப்பர்கள் தான். நாம் பார்த்து இதுல இருந்து நாம் நேற்றுக்கே நாம் பார்த்தோம், யோசேப்பு இவர்களை காக்கும்படியாக தேவன் யோசேப்பை அந்த எகிப்து தேசத்துக்கு தேவனே கொண்டு சென்றார் என்றும், அவன் அதன் நிமித்தம் இப்போது யோசேப்பின் நிமித்தம் அவர்களுடைய குடும்பம் அந்த பஞ்சத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறது என்றும் இதிலிருந்து நாம் தெரிந்து கொண்டோம். இது எதனால் வந்தது என்றும் நேற்றுக்கு நாம் பார்த்தோம். யாக்கோபுடைய அந்த பயபக்தி, யாக்கோபு தேவனோடு கொண்டிருந்த பயபக்தியும் யோசேப்பு அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் பயபக்தியை கற்றுக் கொடுத்தார். அதே போல யோசேப்பு நல்ல ஒரு பயபக்தி உள்ள ஒரு பக்திமானாகத்தான் இருந்தான். தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு நல்ல மனுஷனாகத்தான் யோசிப்பு இருந்தார். இதன் நிமித்தம் அந்த தேசத்தில் பஞ்சம் வந்த போதும், அந்த தேசத்து மக்கள் வேதனையோடு கண்ணீரோடு இருந்த போதும் இவர்கள் எந்த ஒரு குறைவின்றியும் போஷிக்கப்பட்டார்கள் தேவனால் என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அவருக்கு அதே போல நாமும் எப்போதும் தேவனுக்கு முன்பாக பயபக்தி என்பது முக்கியம். இந்த வசனங்களில் நாம் பார்க்கும் போது நமக்கு வரும் ஆபத்துகளுக்கு நம்மை தப்பி பிழைக்கும்படி தேவன் உடனடியாக நம் மீது கண்ணு கட்டுமாய் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் நமக்கு பயபக்தி தேவை.
அதனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு எல்லாம் தேவனை குறித்துள்ள பயபக்தியை கற்றுக் கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக நாம் ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்தால் இப்படிதான் ஒரு எல்லை கோடி இருக்கிறது, அதன்படியாக வாழ வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அது நம்ம இப்படி சொன்னா அவங்களுக்கு புரியாது, புரியும்படி சொல்ல வேண்டும். இப்ப நாம இருக்கிறோம், நம்ம இந்தியாவில இருக்கிறோம், இந்தியாவை விட்டு இனி ஒரு நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் அங்கே ஒரு கட்டுப்பாடுகள், அங்கே ஒரு சட்ட திட்டங்கள் இருக்கும். இங்க உள்ள சட்ட திட்டத்தை கொண்டு நான் இப்படிதான் வாழ்ந்தேன், அதனால நான் அந்த தேசத்துல போனா நான் அப்படிதான் இருப்பேன் நம்ம சொன்னா நம்மளை விடுவாங்க, உடனே சிறைச்சாலையிலே போட்டு விடுவார்கள். அது ஞாபகத்தில் இருக்க வேண்டும். இப்ப ஒரு இடத்துல இருக்கிறோம், இந்தியாவில் இருக்கிறோம், வேறு தேசத்துக்கு போனால் அங்குள்ள கட்டுப்பாடுகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படியாக நாம வாழ்ந்து கொள்ள வேண்டும். அங்கே போய் நாம வந்து போய் ஏதாவது பண்ணோம்னா அவங்க விடுவாங்களா? விட மாட்டாங்க, உடனே சிறைச்சாலை போகாதீங்க, உனக்கு இங்க இருப்பதற்கு தகுதி இல்லை என்று நாடை விட்டு கிளப்பி விடுவார்கள், அல்லது திருப்பி அனுப்பப்படுவார்கள். இதே போலதான் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சட்ட திட்டங்கள் உண்டு. அதே போலதான் நம்முடைய தேவனிடமும் சட்ட திட்டங்கள் இருக்கிறதான் இந்த வேதம். இந்த வேதத்தில் அவர் எப்படி நாம் வாழ வேண்டும், ஒவ்வொரு நாட்டிலையும் எப்படி வாழ வேண்டும் என்கிற வழிமுறைகள் கற்று வச்சிருக்கிறார்கள். அதே போலதான் இந்த உலகத்திலே இந்த வழிமுறைகள் இருக்கும் போது நம்முடைய தேவனாகிய தேவனுடைய ராஜ்யத்திலேயே வழிமுறைகள் இருக்கிறது. அதுதான் நமக்கு வேதம் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நிறைய உண்டு. ஆனால் நமக்கு எது தேவை? இந்த வேதத்தை போதும், அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும் என்று மட்டும்தான் தேவன் சொல்லியிருக்கிறார். அதே போல நாம நம்முடைய தேவனுடைய சட்ட திட்டம் என்ன, எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கும், தேவனுக்கு எப்படி, தேவனுக்கு முன்பாக நாம ஒரு அதிபதியை பார்க்கும் போது எவ்வளவு பயபக்தியோட இருக்கிறோம். ஐயோ அந்த ராஜா வருகிறார், அந்த வருகிறார், அந்த பிரசிடென்ட் வருகிறார், அந்த பிரைம் மினிஸ்டர் வருகிறார் என்று அவர்கள் எவ்வளவு பயபக்தியோட இருக்கிறார்கள். சாதாரண ஒரு கலெக்டர் வந்தாலே இவ்வளவு பயபக்தியோட அவங்களை இது பண்றாங்க, அவங்க முன்னாடி கை கட்டி கூடி கூடி நிற்கிறாங்க. ஆனா நம்முடைய தேவனுக்கு முன்பாக அப்படி நிற்க தேவையில்லை. ஆனால் தேவன் எல்லாருக்கும் மேலானவர். ஆனால் அவருக்கு முன்பாக நம்ம பயபக்தி என்பதை கற்றுக்கொண்டு எப்படி இருக்க வேண்டும், எப்படி அவரோடு இடைவிட வேண்டும் என்பதை தெரிந்து நாம் வாழும்போது அது ஒரு மகத்துவமான வாழ்க்கையாக இருக்கும். அது நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக நாம தன்னைத்தானே சோதித்தல், இந்த ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் தன்னைத்தானே சோதித்தறீங்கள். காலையில முதல் இன்னும் நேரம் நாம எப்படி வாழ்ந்தோம், தேவனுடைய பிரசன்னத்தை எப்படி பெற்றுக்கொண்டோம், ஒரு முழு மனதோடு தேவனை நாம் துதித்துக் கொண்டோமா, அந்த ஒரு தேவனுக்கு முன்பாக நாம எப்படி காலையில நின்றோம் என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து இந்நேரம் வரை எப்படி வாழ்ந்தோம், தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை பேசினோமா, தேவனோடு தேவனுடைய அன்பில் நிலை நின்றோமா, தேவனுடைய அன்பில் முக்கியமாக தேவனுடைய அன்பில் நிலை நிற்க வேண்டும். அப்படி என்றால் தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. அப்படி இருந்தோமா என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமாக கடந்து சென்றோமா, அந்த பரிசுத்த குறைச்சல் இருந்தால் எங்கே பரிசுத்த குறைச்சல் இருந்ததோ அதை நாம சரி செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த நம்ம குடும்ப ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் தன்னுடைய குடும்ப தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்நேரத்தில் குடும்ப தேவைகளுக்காக நாம தேவனோடு வேவெடுக்கும் போது அவர் எல்லாவற்றுக்கும் பதிலை தருவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையால் நேசிக்கிற எங்கள் நல்ல தேவனே, இப்போதும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீ பதிலை தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கடன் பிரச்சனையோடு இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரே கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியே வரும்படியான வழிவாசல்களை அவர்களுக்கு திறந்து கொடுப்பீராக. ஆண்டவரே விளைந்து போன குடும்பங்களுக்காக, ஒரு சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பத்தில் ஒரு சமாதானத்துக்கு ஏதுவாக குடும்பத்தை எடுத்து திருப்பி கட்டுவீராக. வீழ்ந்து போன குடும்பங்களை எடுத்து கட்டுவீராக. ஆண்டவரே சீர்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக. உம்முடைய வேத வசனத்தின் அஸ்திபாரத்தில் அவர்கள் நிலைத்து நிற்கும்படியாக அவர்களை உருவாக்குவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மேலும் குடும்பங்களில் ஆண்டவரே குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிற குடும்பங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்களை உமது கருத்தில் கொடுக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு மனமாற்றத்தை கட்டளையிடுவீராக. அவர்கள் அந்த குடி பழக்கத்தின் அந்த அடிமை கிணத்திலிருந்து அவர்கள் மீண்டு வெளியே வரும்படியாக ரட்சிப்பின் தேவன் அவர்களுக்கு ரட்சிப்பின் வாஸ்தவத்தை தரிக்கக்கூடிய சாக்கியத்தை நீர் அவர்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதியோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்போதும் ஒரு வல்லமை அவர்களுக்கு காய்ந்து செல்லட்டும். வியாதி இருக்கிற இடங்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு வல்லமை கடந்து செல்வதாக, ஒரு முற்றிலும் ஒரு விடுதலை நீர்களாக. குடும்பங்களில் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய ஆண்டவரே சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக உம்முடைய பாதைகளில் கடந்து செல்ல அவர்களுக்கு உதவி செய்வீராக. மாறி வழிகளில் அவர்கள் சிக்கி தவிக்காதவாறு ஆண்டவரே உம்மை பயபக்தியுள்ள பிள்ளைகளாக அவர்கள் வளரும்படி அவர்களுக்கு நீர் துணை நிற்பீராக. உம்முடைய வேத வசனங்களை அவர்களுக்கு போதிப்பீராக. அவர்கள் கடந்து செல்கிற பாதைகளில் எல்லாம் ஆண்டவரே நீர் இடைப்பட்டு அவர்களோடு உமது வார்த்தைகளால் இடைப்பட்டு பேசுவீராக. ஆண்டவரே அவர்கள் வாயை வழிகளுக்கு கடந்து செல்லாமல் அவர்களை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
உம்முடைய நித்திய ஜீவ பாதையை குறித்து அவர்களுக்கு விழிப்புணர்வு ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல ஆண்டவரே அவர்களை பாதுகாப்பீராக. ஒவ்வொரு நாளும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டு உமது ஞானத்திலும் ஆண்டவரே உமது கிருபையாலும் அவர்களை நீ வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். பலப்படுத்தும் ஆண்டவரே, மீண்டும் ஆண்டவரே என்னென்ன பண தேவைகளுக்காக பொருளாதார ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய நன்மையால் ஆண்டவரை முடிசூட்டுகிற தேவன், உம்முடைய நன்மையால் குடும்பங்களை முடிசூட்டுவீராக. உம்முடைய நன்மையால் ஆண்டவரை அவர்களை நிரப்புவீராக. புஷ்டியான பரிசுத்தமான ஆகாரங்கள் குடும்பங்களில் கிடைக்கப்படுவீராக. நீங்களும் நல்ல போஷிப்புகளை ஒவ்வொரு குடும்பத்தில் நகலிட வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுடைய அடிப்படை தேவைகளை நீர் பூர்த்தி பண்ணுவீராக. குடும்பங்களில் ஆண்டவரே குறைவுகளை நிறைவாக்கும். மேலும் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் அவர்கள் ஜெபிக்கிற குடும்பமாக உண்மை அறிவில் வளர்கிற குடும்பங்களாக ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. எல்லா தேவைகளையும் நீர் அவர்களுக்கு நிறைவு செய்வீராக. பூர்ணப்படுத்துவீரா. குடும்பங்களை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் பாதையை வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். வழிநடத்தும் பாதுகாத்துக்கும் ஆசீர்வதியும் மது பிரசனத்தால் நிரப்பு இரவெல்லாம் மது பிரசனம் ஒவ்வொரு குடும்பத்தையும் தாழ்வதாக பாதுகாக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனால் நல்ல பிதாவே, ஆமென். இப்போது ஒரு ஸ்பெஷல் பிரேயர் இருக்கிறது. அதே நாம இந்திரா அவங்க இன்னைக்கு வரல. அவங்க பையன் வெளிநாட்டுல இருக்கான். அவனுக்கு சம்பளம் கிடைக்கிறது இல்ல. அவன் கடந்து போய் ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது. அவனுக்கு அந்த தேவைக்கான சம்பளம், அந்த அவனுடைய செலவுக்கான சம்பளம் மட்டும்தான் கிடைக்குது. மற்றபடி அவனுக்கு ஊருக்கு அனுப்புறதுக்கு அவங்களுக்கு அந்த இது பணம் கிடைக்கல. காரணம், நடத்துற கம்பெனில அவங்களுக்கு பில் எல்லாம் வெளியில இருக்கு. வெளியில அவங்களுக்கு அந்த இது பில்லு அந்த அமௌண்ட் இவங்களுக்கு வர்றதில்லை. அதனால அங்க வேலை செய்யறவங்களுக்கு பணம் கொடுக்க முடியாம அந்த கம்பெனி இருக்கிறது. அதனால நாம செபிக்கணும். அங்க ஒரு மாற்றம், அந்த அவங்களுக்கு அந்த பில்லு ஒரு அந்த செக்கு இதெல்லாம் அவங்களுக்கு பாஸ் ஆகணும். அப்போதான் அவங்க வேலை செய்கிற ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு கிடைச்சாதான் குடும்பம் ஒரு சமாதானத்தின் பாதையில் கடந்து செல்லும். அதுக்காக இப்ப எல்லாரும் ஒரு விஷயம் ஆண்டவரே அந்த மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவளுக்கு நல்ல அந்த இடத்துல அந்த முதலாளிக்கு அங்க வாசல்களை திறந்து கொடுப்பீராக. அங்கே தடையாக இருக்கிற பணம் அந்த இவர்களுடைய பில் சாங்ஷன் ஆகுவதற்கு தடையா இருக்கிற எல்லாவற்றையும் நீர் நீக்கி போடுவீராக. வல்லமையின் தேவனின் கரம் இப்போது அங்கே நீட்டப்படுவதாக. தடைகள் நீங்கி போவதாக. இவர்களுக்கான சம்பளங்கள் ஆண்டவரே சரியாக கிடைக்கும்படியாக வழிவாசல்களை நீர் திறந்து கொடுக்க வேண்டும் செபிக்கிறோம். குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும். குடும்பத்தை சமாதானத்தின் பாதையில் நடத்துவீராக. எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுங்க. ஆமென். அடுத்ததாக அந்த வெளியூர்ல இருக்கிற பிள்ளைங்க வேலைக்காகவோ படிப்புக்காகவோ கடந்து செல்கிற பிள்ளைகளுக்கு ஆலயங்கள்ல போக முடியாம இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற ஆலயங்கள், ஏன்னா நம்ம எல்லா இடங்கள்லயுமே இது கவனமாக இருக்க வேண்டாம். எல்லா இடங்கள்லயுமே போய் நாம தேவனோடு கேட்டுதான் போகணும். எப்படி ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்யக்கூடிய ஒரு இடத்தை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தணும். நம்ம கேட்கணும், ஜெபிக்கணும். சடனா போய் நம்ம எல்லா இடங்கள்லயும் போகக்கூடாது. காரணம், அது கிறிஸ்துவ சபையாகத்தான் பார்வைக்கு கிறிஸ்துவ சபையாகத்தான் இருக்கு. இயேசுவை ஆராதிக்கிற சபையாகத்தான் இருக்கு. ஆனால் அங்கே மாயைகள் நடக்கும். அதனால கவனமா இருக்காங்க. அங்கே அதன் நிமித்தம் நம்முடைய பிள்ளைகள் நாம பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிடிச்சு நிற்பாங்க. ஆனா வாலிப பிள்ளைகள் தவறி போகிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். நிறைய ஆலயங்கள் அப்படி இருக்கிறது. எப்படின்னா களியாட்டங்கள் பயபக்தி உரிய ஆலயங்களாக இருக்காது. அவங்க என்னன்னா சும்மா ஒரு கூத்து கொண்டாட்டம் மாதிரி ஆலயங்கள்ல அந்த ஆராதனைகள் நடக்கும். அப்படி இருக்கக்கூடாது. இப்ப வேற ஒரு மதத்தை எடுத்துக்கொண்டா கூட அந்த ஆலயங்களுக்கு போனா எப்படி போறாங்க? பயபக்தியோடு தான் போறாங்க. அங்க போய் தொழுது எப்படி பயபக்தியோட தொழுது கொள்கிறார்கள். அந்த பயபக்தி நம்முடைய ஆண்டவனுக்கு ஏன் இருக்காதா? அப்ப நம்முடைய ஆண்டவனை பயபக்தியோடு தேடக்கூடிய சபைகள்ல தான் நம்ம பிள்ளைகள் போகணும். அதற்காக நம்ம ஜெபிக்கிறோம். எப்போதுமே அவர்கள் கவனமா இருக்கணும். நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன சொல்றாங்கன்னா, வாலிப பிள்ளைகள் இப்படி இருந்தாதான் அவங்களுக்கு பிடிக்கும் என்று அப்படி பண்ணுகிறார்கள். வாலிப பிள்ளைகளை எப்படி அவங்களும் திருப்பதற்காக பயபக்திக்கு ஏதுவாக அவங்க கடந்து செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கணும். ஆலயத்துல வாலிப பிள்ளைகள் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்க கூடாது. அவங்களுடைய பணங்கள் வேணும் அப்படின்னு ஜெபிக்க கூடாது. பயபக்தி வேணும். அந்த பயபக்தி இருக்கிற இடத்துல இருந்தாதான் அற்புதங்கள் நடக்கும். தேவன் நம்மோட ஆபத்து நேரம், மற்றபடி ஏதோ நடந்து கொண்டுதான் இருக்காங்க. ஆபத்து நேரம் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க வேதத்துல, ஆபத்து நேரம் ஆகரியம் பண்ணுவேன் என்று. அதனால நம்ம கவனமா இருக்கணும். ஆபத்து நேரம் அவர் உதவி செய்யாமல் போய்விடுவார். நீ அப்படித்தானே இருந்த, இப்படித்தானே இருந்தேன்னு அவர் அந்த நேரம் கணக்கு பார்க்குவார். மற்ற நேரம் அவர் அமைதியா இருப்பாரு. ஆபத்து என்கிற நேரம் ஆகரியம் பண்ணுவேன் என்று அவர் வேதத்துல தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில ஆகரியம் வரக்கூடாது. ஆபத்து நேரம்
ஆண்டவருக்கு ஒரு துணை இருக்க வேண்டும். அதற்காக நம்முடைய பிள்ளைகள் நல்ல சபைகள்ல போகணும், நல்ல பயபக்தியோடு ஆராதிக்கிற சபையில போகணும். நாம ஜெபிக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்போதும் அது எங்களுடைய பையனும் வெளியூர்ல தான் இருக்கிறான். அவனுக்கும் ஒரு நல்ல சபை கிடைக்கணும். அதே மாதிரி இவங்க இங்க இதுல கான்பரன்ஸ் ஹால்ல இருக்கிறாங்க. சுபா அம்மா அவங்களுடைய பையன் வெளியூர்ல இருக்கா. இப்படி அவங்களுக்கு நல்ல சபைகள் கிடைக்க வேண்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே பயபக்தியோடு உண்மை ஆராதித்து தொழுது கொள்ளக்கூடிய நல்ல சபைகளை பிள்ளைகள் கண்டடையும்படி அவர்களுடைய கண்களை காண்பிப்பீராக. ஆண்டவரே அவர்கள் பயபக்தியோடு உண்மை தொழுது கொள்கிறவர்களாகவும் உங்களுடைய அறிவில் வளருகிற பிள்ளைகளாகவும் நீர் அவர்களை மாற்றுவீராக. அவர்களை வெளியூரில் இருக்கிற பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தாலே. இப்போதும் நாம் யாவரும் சேர்ந்தே சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.